திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் மர்ம பொருள் வெடித்து ஒருவர் உயிரிழந்த சம்பவம் குறித்து தேசிய புலனாய்வு முகமை விசாரணைக்கு உட்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் தீவிரவாதம் ஊடுருவி உள்ளதா என பொதுமக்கள் சந்தேகம். சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் நாடக வீடியோக்களுக்கு காட்டும் ஆர்வத்தை குறைத்து மக்களின் பாதுகாப்பு பணியில் முழு கவனத்தை செலுத்த வலியுறுத்தல். விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திடலில் நடைபெற்ற புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் உரை. திறனற்ற திமுக அரசு மாணவர்கள் படித்து முன்னேறிவிடக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் லேப்டாப் கொடுக்காமல் வஞ்சிப்பதாக குற்றச்சாட்டு. எங்களால கொடுக்க முடிஞ்சது, ஏன் இந்த ஸ்டாலினால கொடுக்க முடியல? ஏன் பணம் இல்லையா? உங்க அப்பாவுக்கு கட்டடம் கட்டுறதுக்கு பேர் வைக்கிறதுக்கு மட்டும் 580 கோடி ரூபாய் ஒதுக்க தெரியல. ஏன் லேப்டாப் வாங்க தெரியல? ஏன் மாணவர்களுக்கு கொடுக்க தெரியல? என்ன எண்ணம்? மனம் இல்ல, எண்ணம் இல்ல. இந்த ஏழை எளிய மக்கள் படித்து முன்னுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்புல போற எண்ணம் இந்த திமுகவுக்கும் இல்ல, இந்த ஸ்டாலினுக்கும் இல்ல. அதான் காரணம். நீ படிச்சுட்டுனா அவங்க யோகியத்தை தெரிஞ்சிடும்ல, நாடகம் தெரிஞ்சிடும்ல. நீ அறிவாளியா இருக்க கூடாது, இப்படி அடிமையா இருக்கு. தருமபுரி மாவட்டம் கடத்தூர் பகுதியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேக நிர்வாகி போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அதிகாரிகள் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சிறுமிக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் 2023 4581 போக்சோ வழக்குகள் பதிவான நிலையில் 2024 52% அதிகரித்து 6975 வழக்குகள் பதிவான அவர் பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக உள்ளனர் என கனவுலகில் வாழும் ஸ்டாலின் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து விழித்து குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தல். தேனி மாவட்டம் அல்லிநகரம் பகுதியில் 22 வயதான இளம்பெண்ணை கடத்திச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 4 பேர் கொண்ட கும்பல் சிக்கியது. பெண்களுக்கு எதிராக குற்ற சம்பவங்களில் ஸ்டாலினின் திமுக அரசு மௌனமாக இருப்பதால் இதுபோன்ற கூட்டு பாலியல் வன்கொடுமை அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. தஞ்சை மாவட்டம் கஞ்சனூர் பகுதியைச் சேர்ந்த பைனான்சியர் 2 நாட்களுக்கு முன்னர் மாயமான நிலையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்பு. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறும் நிலையில் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது என்று முதலமைச்சரால் எப்படி சொல்ல முடிகிறது என மக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரி அருகே போத்தி நாயக்கனப்பள்ளி பகுதியில் இளைஞரை அடித்து கொலை செய்து தீ வைத்து எரிக்கப்பட்டதால் பரபரப்பு. பச்சையப்பன் என்பவரை அடித்து கொலை செய்து தீ வைத்து எரித்ததோடு காவலுக்கு இருந்த நாயையும் கொன்றுவிட்டு மர்ம நபர்கள் தலைமறைவு. திருப்பத்தூரில் வீட்டின் அருகே மது அருந்திக் கொண்டிருந்த இளைஞரின் கழுத்தை அறுத்து சரமாரியாக கத்திக்குத்து. உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தாதாபுரம் கிராமத்தில் நீட் தேர்வு பயத்தின் காரணமாக 19 வயது மாணவி தற்கொலை செய்து கொண்ட சோகம். முதல் கையெழுத்து நீட் ரத்து என போய் வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் மாணவர்களின் உயிரில் விளையாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அது நீட்டுனால ஒரு தாக்கத்தினால பயங்க மறுபடியும் கிடைக்காது. ஃபைலெல்லாம் இல்லை, பாஸ் மார்க்கு தான் எடுத்தது. அதனால் மறுபடியும் இந்த வருஷமும் கிடைக்குமோ கிடைக்காதோன்ற அந்த பயத்தில் தான் சார் இந்த செயலில் அதை பண்ணிடுச்சு. கோவை மாவட்டம் மதுக்கரை பகுதியில் கஞ்சா, மெத்தப்பட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்கியது. நாளுக்கு நாள் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தின் 2வது போதைப் பொருள் தலைநகரமாக கோவை மாறிவிட்டதா என மக்கள் கேள்வி.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் கேரளாவில் இருந்து கொண்டு வந்து விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 30 கிலோ கஞ்சா சிக்கியது. எல்லைப் பகுதியில் திமுக ஆட்சியில் ஏவல் துறை முறையாக சோதனை செய்யாமல் கோட்டை விட்டதே தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட கஞ்சா பறிமுதல். மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் விமானம் மூலம் போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டுச்சந்தையில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் விடப்பட்டதால் வியாபாரிகள் அச்சம். தமிழகத்தில் கள்ளச்சாராயம், கஞ்சா மற்றும் மதுபோதையின் அச்சுறுத்தலுக்கு இணையாக கள்ள நோட்டுகளும் புழக்கத்திற்கு வந்துள்ள நிலையில் திராவிட மாடல் முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதா என மக்கள் கேள்வி. பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என தேர்தல் வாக்குறுதியில் பொய் கூறி ஆட்சிக்கு வந்த திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின் 4 ஆண்டுகள் ஆன பின்னும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வரும் ஸ்டாலினுக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் கடும் கண்டனம். தூத்துக்குடியில் மாநகர பகுதிகளில் சில மணி நேரம் பெய்த மழைக்கு மாநகரின் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து ஓடிய அவலம். ஸ்ரீவைகுண்டம் அருகே செய்துங்கநல்லூரில் தற்காலிக பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் ஸ்டாலின் அரசு கொடுத்த விடியல் இதுதானா என மக்கள் காட்டமாக கேள்வி. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் அருவிகளில் நீராட தடை. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நடைபெற்ற திமுக நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவரின் கையில் இருந்து வளையலை உருவி ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட திமுக கவுன்சிலர். சொந்த கட்சியினரே இதுபோன்ற அவலங்களில் ஈடுபடும் நிலையில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. கோவில் திருவிழா அழைப்புதழில் சாதி பெயர் இடம்பெறக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கோவில் திருவிழா அழைப்புதழில் சாதி மற்றும் சமூகங்களின் பெயர்கள், நன்கொடையாளர்களின் பெயர்கள் தேவையற்றது என்றும் நீதிமன்றம் அறிவுரை. கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினத்தில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி படகு மற்றும் வலைகள் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. அதிகாலை நேரத்தில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் மர்ம நபர்கள் யாராவது படகிற்கு தீ வைத்தார்களா என போலீசார் விசாரணை. கன்னியாகுமரி மாவட்டம் இணையம்புத்தன்துறை மீனவ கிராமத்தில் நடந்த தேவாலய திருவிழாவில் மின்சாரம் பாய்ந்து 4 பேர் உடல் கருகி துடிதுடிக்க உயிரிழந்த பரிதாபம். அலங்கார பணிக்காக ராட்சத ஏணியை கொண்டு சென்றபோது உயரழுத்த மின்சார கம்பி மீது உரசிய நிலையில் நிகழ்ந்த துயரம்.
விசிக 2 எம்பிக்கள் மற்றும் 4 எம்எல்ஏக்களுடன் இருந்தும் கட்சியின் கொடியை ஏற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் ஆதங்கம். கூட்டணியில் விரிசல் இல்லை என கூட்டணியை நம்பி மட்டுமே தேர்தலை சந்திக்க நினைக்கும் விடியா திமுக தலைவர் ஸ்டாலின் கூறி வரும் நிலையில் கூட்டணி கட்சிகளின் சமீபத்திய ஆதங்கங்கள் கூட்டணி உறவுகளை முடிவுக்கு கொண்டு வருவதாகவே மூத்த பத்திரிகையாளர்கள் கருத்து. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை தொடங்குகிறது. வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள பொதுத் தேர்வை தமிழ்நாடு முழுவதும் 3316 மையங்களில் 8.21 லட்சம் மாணவர்கள் எழுத உள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்ற மாசி மாத முத்தங்கி சேவை விழா. முத்தங்கி அலங்காரத்தில் வலம் வந்த அங்காளம்மனை திரளான பக்தர்கள் தரிசனம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் தேர் திருவிழாவையொட்டி பக்தர்கள் பறவை காவடி எடுத்து நேர்த்திக்கடன். விழாவில் திரளானோர் பங்கேற்று சாமி தரிசனம். இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான ரமலான் நோன்பு நாடு முழுவதும் இன்று தொடங்குகிறது. புனித ரமலான் நோன்பையொட்டி தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிவாசல்களிலும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. தமிழ்நாட்டில் மரபணு மாற்று பருத்தி விதைகளை வாங்கி எதிர்பார்த்த விளைச்சலை பெறாமல் விவசாயிகள் ஏமாந்த நிலையில் விற்பனையை தடுத்து நிறுத்தாமல் விற்பனையாளர்களின் மீது நடவடிக்கை எடுப்பதாக அறிவிக்கும் திராவிட மாடல் அரசு. போதை மது விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் போதை பழக்கத்திற்கு அடிமையாகாதீர்கள் என விளம்பரம் செய்வது போன்று ஸ்டாலின் அரசின் இச்செயல் உள்ளதாக விவசாயிகள் வேதனை. ஞாயிற்றுக்கிழமையான இன்று சென்னையில் மீன்களின் விலை கடுமையாக உயர்வு. கடந்த வாரம் கிலோ 900 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வஞ்சிரம் இன்று 1300 ரூபாய்க்கும், கொடுவா 800 ரூபாய்க்கும், இறால் 400 ரூபாய்க்கும் விற்பனை. நாடு முழுவதும் இதுவரை 98.18% 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல். தற்போது 6471 கோடி ரூபாய் மதிப்பிலான 2000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே மக்களிடம் இருப்பதாகவும் தகவல். தலைநகர் டெல்லியில் 15 ஆண்டுகள் பழமையான வாகனங்களுக்கு மார்ச் 31 வரை மட்டுமே எரிபொருள் வழங்கப்படும் என்று டெல்லி அரசு அறிவிப்பு. காற்று மாசு பிரச்சனையை கட்டுப்படுத்த இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல். அமெரிக்காவில் நியூரோலிங்க் நிர்வாகி ஸ்வோன் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்க் தம்பதிக்கு பிறந்த 4வது குழந்தை மூலம் 14வது குழந்தைக்கு தந்தையான எலான் மஸ்க் சமீபத்தில் எழுந்த ஆஷ்லே கிளேர் சர்ச்சைக்கு மத்தியில் அறிவிப்பு. இலங்கையில் பெட்ரோல் டீசலுக்கு மீண்டும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வெளியான தகவலால் எரிபொருள் நிரப்புவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்த வாகன ஓட்டிகள். எரிபொருள் நிலையங்களுக்கான கமிஷன் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் புதிதாக இனி எரிபொருள் வாங்க மாட்டோம் என எரிபொருள் விற்பனையாளர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளதால் பெட்ரோல் பங்கில் குவிந்த மக்கள். துபாயில் நடைபெற்று வரும் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட்டில் இன்று மதியம் 2:30 மணிக்கு இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதல். இன்றைய போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்ளும் என்பதால் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு.